ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். பார்த்திங்கன்னா செக்கிங் முடிச்சாச்சு. கேமராவுக்கு எனக்கு வண்டிக்கு 3க்கும் சார்ஜஸ் பண்ணாங்க. பே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. பாருங்கள், இதான் பார்த்திங்கன்னா வால்பாறையோட என்ட்ரன்ஸ். இடமே எப்படி சும்மா அதிர்தில்ல. இன்னொருமைங்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ மழை விழுந்துட்டுருக்குன்னு. ஹாலியார் அங்கே பாருங்கள். அதாவது அந்த பாறை ரோடு பார்த்திங்களா, செம்மையாக இருக்குது. ஐயோ, இன்னும் கொஞ்சம் கேமரா மட்டும் அப்படியே தண்ணி விழுகாமல் அப்படியே அந்த மழை தண்ணியில் வழுக்கிட்டு போச்சுன்னா சூப்பராக பிரமாதமாக இருக்குங்க. பாருங்க, எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க செம்மையாக. நம்மளும் நின்று ஃபோட்டோ எடுக்கலாமா, என்ன பண்ணலாம்? இருங்க, இந்த இடத்துல தண்ணிக்க ஒரே நிமிஷங்க. இந்த இடத்துல தண்ணி தெரியுதுங்களா? என்ன ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு. இது பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், மழை செம்மையாக இருக்குது. 2 மலையுமே ஒன்றா விழுகுது. மழையும் விழுகுது, மழையும் இருக்குது. ஸோ சாமி, அங்கே பாருங்கள் தண்ணி என்ன ஸ்பீடாக போயிட்டுருக்குன்னு. அதுவும் தண்ணியோட சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். நான் வாய்ஸ் கொடுக்குறனால வாய்ஸோட சவுண்டு தான் கொஞ்சம் இனின்னு கேட்கும். சரிங்க, அங்கே பாருங்கள், மழை இல்லாத டைம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன் காட்டுறேன். மேபி வேறு ஹில் ஸ்டேஷன் கவர் பண்ணுவோம். வால்பாறையில் பார்ப்போம் எவ்வளோ இடம் கவர் பண்ண முடியுது என்னென்னு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இந்தளவுக்கு ரோடு வெட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்பீடாக ஓட்ட முடியாதுங்க. கண்டிப்பாக ஸ்பீடாக ஓட்டினோம்னா கீழே விழுந்துடும். ஃப்ரிக்ஷன் இருக்காது. அதனால் கண்டிப்பாக கண்ட்ரோல் மிஸ் ஆகும், கீழே விழுகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் பாருங்கள், வியூ பாருங்கள், சொல்லலான்னு வரேன். வியூ அப்படியே மைண்டை டைவெர்ட் பண்ணுது. ஓகேங்க, கண்டிப்பாக நான் என்னால் எவ்வளோ இடத்த கவர் பண்ண முடியுதோ அவ்வளோ இடத்த நான் காட்டுறேன். ஐயோ, பயங்கர ஸ்பீடாக வந்துருக்குண்ணா. இதான் பார்த்தீங்கன்னா மங்கி ஃபால்ஸ். குரங்கருவிலேருந்து பயங்கர ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி. சத்தியமாக அதெல்லாம் நின்னோம்னா அவ்வளோதான், அதுக்கு கீழே தள்ளிட்டு போயிடுவாங்க. பாருங்க, அந்த இடம் தான் பாருங்க, இப்படி இருக்கு. பயங்கர ஸ்பீடுண்ணா. இங்கே பாருங்க அந்த இடம் எப்படி இருக்குன்னு. பயங்கர இது பாருங்க. அந்த இடம் கண்ணில் தெரியும், கேமராவில் தெரியாது. இந்த கொஞ்சமாக தான் தெரியும். பார்த்திங்கன்னா மங்கி ஃபால்ஸ் ரீச் ஆயாச்சு. குரங்கருவின்னு சொல்லுவாங்க, கவி அருவின்னு சொல்லுவாங்க. இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் நின்று பார்த்திங்கன்னா பேட்ரி சேஞ்ச் பண்ணேன் கேமராவுக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் மழை தூரிகிட்டே இருக்கனால எங்கேயும் பேட்ரி மாற்ற முடியல. இந்த இடத்துல தான் பேட்ரி மாற்றினேன். அதுவும் பேட்ரி சார்ஜ் அந்தளவுக்கு நிற்க மாட்டேதுங்க இந்த கூல் கிளைமேட்டுக்கு. கொஞ்சம் அது பழகினா தான் இதாகும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ ஃபோனில் எடுத்தது. பாருங்கள், அந்த ஃபுட்டேஜ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஐயோ, பயங்கர ஸ்பீடாக வந்துருக்குண்ணா. பயங்கர ஸ்பீடுண்ணா. இங்கே பாருங்க அந்த இடம் எப்படி இருக்குண்ணா. பயங்கர இங்கே பாருங்க. அதான் அந்த இடம் கண்ணில் தெரியும், கேமராவில் தெரியாதுங்க. இந்த கொஞ்சமாக தான் தெரியுது. இது ஒரு ஞாபகத்துக்காக தான். அது பாருங்க, வாட்டர் கேன் எடுக்குது. சரிங்கண்ணா. ஏய் ஏய் இருக்காது இருக்காது, தண்ணி தான். இங்க பாரு, தண்ணி தான். அது ஒன்றும் இல்லை. இங்க பாரு, இங்க பாரு, தண்ணி தான், ஒன்றும் இல்லை, வெறும் தண்ணி தான். சரிங்கண்ணா, வரேங்க. ஐயோ, வீடியோ பார்த்துருப்பீங்க. தண்ணி பார்த்தீங்களா என்ன ஸ்பீடாக போயிட்டுருக்குன்னு. பாறையவே அடிச்சு நிமித்திட்டு போயிட்டுருக்கு. அங்கே பாருங்கள், கண்ணில் பார்க்கும்போது அந்த இடத்துல ஃபால்ஸ் தெரியுது. கேமராவில் தெரியுமா என்னன்னு தெரில. ஆமாம், கேமராவில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்க. குரங்கு அருவி, மங்கி ஃபால்ஸ், கவி அருவி, இந்த 3 பேரும் ஒரே அருவிக்கு
அந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் மழை கொஞ்சம் இல்லை, தூறல் கூட இல்லை. இதுக்கு முன்னாடி தூறல் எவ்வளோ ஸ்பீடாக விழுந்துட்டு இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஓ பாருங்கள், டயர் மட்டும் வழுக்காமல் இருந்தால் சரி. ஆனால் மேலே ஏறுறதுப்போ ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஆனால் கீழே இறங்குறவங்க நம்ம வந்து கொஞ்சம் இடம் விட்டு தான் போகணும். பிரேக் அடித்து இழுத்துட்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நான் இழுத்துட்டு வந்துச்சுன்னா நம்மளே முட்டிடுவாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் போகணும். பாருங்கள் செம்மையாக இருக்குது வியூலாம். கேமராக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போட்டிருக்காங்களா, அதை கொஞ்சம் தொடச்சா கிளியராக இருக்குது, நல்லா இருக்குது. நான் வந்து வீடியோவில் செக் பண்ணும்போது நல்லாவே இருக்குது. என்ன ஆச்சுன்னா கேமரா ஹீட் ஆகி உள்ளுக்குள்ளே அப்படியே ஃபாக் ஆகுதுங்க. அந்த ஹீட்டுக்கு அந்த வேப்பர் சம்திங். அங்கே பாருங்கள் வியூ, அந்த மிஸ்ட்டு தான் கேமராக்குள்ளேயும் வருது ஹீட் ஆகி. கேமராவுக்கு வெளியவும் மிஸ்ட்டு தான், கேமராவுக்கு உள்ளவும் மிஸ்ட்டு தான். ஓகே, அப்படியே பாருங்கள். மியூசிக் ஆட் பண்ணலாமா? அங்கே பாருங்கள் தண்ணி செம்ம ஸ்பீடாக போய்ட்டுருக்குங்க. பார்த்திங்கன்னா அதான் ஆலியார் வியூ பாயிண்ட். கரெக்டாக எத்தனை இருக்குண்டு அதே மாதிரி இங்கே தான் பார்த்திங்கன்னா வரையாடலாம் வரும். எத்தனாவது பெண்டு இங்கே மென்ஷன் பண்ணலையா? நோ ஃபோட்டோஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம கிளம்பிடலாம். மேலெல்லாம் மழை பயங்கரமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. காற்று பயங்கரமாக தள்ளுதுங்க பாருங்க. பார்த்திங்கன்னா வீடியோவே சரியாக எடுக்க முடியல, பயங்கரமான மழை. இப்போ தான் கொஞ்சம் மழை நின்றுருக்கு. இது பார்த்திங்கன்னா லூம் வியூ பாயிண்ட், ஆலியார் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். செமையாக இருக்குங்களா ஃபோட்டோ எடுத்தோம்னா. மழை வரனால நான் அப்படியே கிளம்பலான் இருக்கேன். பாருங்கள், வண்டி ஓட்டு கூட எந்திரிக்க மனசு வர மாட்டேது. காற்று பயங்கரமான காற்றுங்க, சரியான காற்று அடிச்சிருக்கு. பார்த்திங்கன்னா அத்தைக்கட்டி தாண்டி ஒரு சின்ன வாட்டர் ஃபால். இன்னும் சாப்பிட்ற டைம் பார்த்திங்கன்னா அப்படியே போங்க. போய் சாப்பிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். மணி 3:30 ஆச்சுங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, மழைனால ரொம்ப ஸ்லோ. பஸ்ஸு